வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். இன்றைக்கி நம்ம யூஜிடிஆர்பியோட செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம கிளாஸ் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான சிலபஸ் தான். ஸ்கூல் சிலபஸ் 11th 12th வந்து புக்கெல்லாம் இப்போ எடுத்து படிக்க முடியாதுங்கிறவங்களுக்காக தான் அந்த வீடியோ. அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டரைஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரீகால் ஆகியிருக்கும். அண்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக்ஸும் பார்த்தோம். நேற்று நம்ம குரூப்பில் ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணோம். நிறைய பேர் நல்லாவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நான் நேற்று வந்துட்டு ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். அதை இந்த வீடியோவில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு நம்ம ரூட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா. இப்போது இதில் இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குல்ல, இதோட வேல்யூ வச்சே நமக்கு ரூட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்துட்டு நம்மளால் அந்த சயின்ஸு ரியலாக கிடைக்குமா இல்லை இமேஜினரியாக கிடைக்குமா அப்படிங்கிறத வச்சே நம்ம ஆப்ஷன் சூஸ் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி தான். இப்போ அந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லுவோம். இதில் வந்து அந்த டெல்டாவோட வேல்யூ என்ன வருது, இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் எடுத்தோம்ல, அது பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நியூவாக யாராவது குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கேளுங்க, நான் குரூப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே நம்மளோட b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ என்ன வருது, இந்த ப்ராப்ளமில் b ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன வேல்யூ வருது, 1 கிடைக்குது. ஓகேவா? இந்த மாதிரி b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஒவ்வொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கும் நம்ம எனக்கு என்ன கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்துட்டு இப்போது 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூட்ஸ் நமக்கு எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac டெல்டாவோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ரூட்ஸ் கிடைக்குமா, ரியல் ரூட்ஸ் மட்டும்தான் கிடைக்குமா. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா நமக்கு என்ன எவ்வளோ ரூட்ஸ் கிடைக்கும், 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 2மே என்னவா இருக்கும், ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் டெல்டா வேல்யூ 0வை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் வந்துட்டு ரியலாக இருக்கும் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டெல்டா வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் வந்து இமேஜினரியாக இருக்கும். இமேஜினரினா என்ன, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். அதாவது இப்படி ஐ யூஸ் பண்ணி வரும் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஐயை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இமேஜினரின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது ஒரு சின்ன பாயிண்ட்டு லாஸ்ட் கிளாஸில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்துட்டு ரியலாக இருக்குது, ஒரு ஆப்ஷன் மட்டும் இமேஜினரியாக இருக்குது. b ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், எது வந்து இமேஜினரி ரூட்டாக இருக்குதோ அதுதான் ஆன்சர்னு பார்த்தோன்னையும் டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்துட்டு இப்போ யூஜிடிஆர்பிக்குள்ளேயே நம்ம இப்போ தான் வந்து என்ட்ராக போகிறோம். நம்ம சிலபஸில் ஆல்ரெடி பார்த்தது ரொம்ப ரொம்ப பேசிக்கு. ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற ரூட்டுக்கும் அந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ட்டு. இதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்ன, டிகிரி 2ஆக இருக்கும். டிகிரி 2 இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்வியஸாக ரூட் என்ன இருக்கும், 2 இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ரூட்ஸோட சம்முன்னா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, இங்கே செகண்ட் நம்பர் இருக்கு இல்லையா, ax ஸ்கொயர் ப்ளஸ் bxcல செகண்ட் நம்பர் என்ன, b. இதை வந்து நம்ம சைன் மாற்றி எழுதிக்கணும், -b டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர் என்ன, a. அதை வந்து அப்படியே எழுதிக்கணும். ஓகேவா? சரி, அதை எப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் cன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, கியூபிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி,
ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா எப்பவுமே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், செகண்டு மைனஸ், தேர்டு ப்ளஸ், அகெயின் ஃபோர்த்து மைனஸ், இப்படி ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கணும். அடுத்தது இங்கே வந்துட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஏபி அப்படியே எழுதிக்கலாம். ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்பர்ஸ் இருக்கும், இங்கே நமக்கு ஏபிசி இருக்குங்காட்டி நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். இப்போது சம்முன்னா என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற ரூட்டை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது, 2 ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒன்று ஒன்றா ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இந்த செகண்டு என்ன நம்பர் இருக்குது, பி அப்படியே எழுதிக்கணும். செகண்டோட சைன் என்ன, மைனஸ், அதை போட்டுக்கணும். டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நம்ம என்ன சிம்பிள் போட்டிருக்கோம், ப்ளஸ் தான் போட்டிருக்கோம், அந்த ஏவை அப்படியே போட்டுக்கணும். இந்த மைனஸ் பி பை தான் என்ன, பி பை ஏ தான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? இது புரியலைன்னா கூட சொல்லுங்கள், இன்னொரு வாட்டி தனியாக யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது நமக்கு என்ன மாதிரி ரூட் கொடுத்துருந்தாலும் ஓகே. இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் பாருங்கள், a0 x power n plus a1 x power n minus 1 a2 x power n minus 2 plus etc. an equal to 0 நம்ம ஒரு algebraic expression எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸ், அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ், இப்படி எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ், தேர்டு ப்ளஸ்ஸு எக்ஸெட்ரா இப்படி நமக்கு சிம்பிள் மாற்றி மாற்றி எழுதிப்போம். அடுத்தது இந்த a0, a1, a2எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிற கோஎஃபிஷியன்ட். இதுக்கு ரூட்ஸ் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா 1, ஆல்ஃபா 2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வரைக்கும் நமக்கு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்மளை ஒன்றா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்றா ஆட் பண்ண என்ன பண்ணணும், ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 3 எக்ஸெட்ரா எது வரைக்கும் போகும், ஆல்ஃபா n வரைக்கும் போகும். ஓகேவா? ஒன்றா ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட செகண்ட் ஒன், அதாவது நம்மளோட பி வேல்யூ என்னது, a1 தான் இங்கே பி வேல்யூ. பிக்கு நம்ம என்ன சிம்பிள் போடுவோம், ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸ், அப்போ மைனஸ் a1 டிவைடட் பை ஃபஸ்ட் நம்பர் என்னது a0, இதுதான் இதோட வேல்யூ. ஓகேவா? ஒன்றா ஆட் பண்ணால் நம்ம என்ன ஆட் பண்ணணும், செகண்ட் நம்பருக்கு சைன் மாற்றி எழுதிட்டு டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் a0 போட்டுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இப்போது ரெண்டு ரூட்டாக ஆட் பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ப்ளஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ரெண்டாக ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்னா அடுத்த நம்பர் நம்மளோட தேர்ட் நம்பருக்கு நம்ம என்ன சிம்பிள் வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸு, செகண்டுக்கு மைனஸு, தேர்டுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எகெயின் ப்ளஸ் வச்சுருக்கோம். அப்போ என்ன வரும், ப்ளஸ் a2 டிவைடட் பை a0. ஃபஸ்ட் நம்பர் என்னது a0. டிவைட் பண்ணுறது வந்து எப்பயுமே ஃபஸ்ட் நம்பரால் தான் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் எடுக்கிறது எப்பயுமே நெக்ஸ்ட் நம்பர்லேருந்து எடுக்கிறோம். ஒன்றா ஆட் பண்ணால் செகண்ட் நம்பருக்கு சைனை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி எழுதுகிறோம். ரெண்டாக ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், தேர்ட் நம்பர் போட்டுக்கிறோம். ஓகேவா? டிவைடட் பை a0 தான் எப்பயுமே வரும். இப்போ மூணு ஆட் பண்ணால் என்ன வரும், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. மூணு ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், இப்போ நம்ம லாஸ்ட்டாக எதில் முடிச்சிருக்கோம், a2ல் முடிச்சிருக்கோம். அப்போ அடுத்தது என்ன வரும், இங்கே a3 டிவைடட் பை a0ன்னு வரும். a3க்கு என்ன சிம்பிள் போடுவோம், a2க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ a3க்கு என்ன வரும், மைனஸ் போடணும். ஓகேவா? அப்போ மைனஸ் a3 பை a0 தான் இதோட வேல்யூ. சரி, இப்போ இந்த ரூட்ஸை வச்சு ப்ராடக்ட்னு பார்த்துடலாமா. இப்போ நம்ம பார்த்தது வந்து சம்மு. ப்ராடக்ட்னா என்ன,
இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இது கடைசி நம்மளுக்கு இருக்குது இல்லையா கான்ஸ்டன்ட் டேர்மு மேக்ஸிமம் அதுதான் வரும். ஆல்ஃபா பீட்டா இங்கே 2 ரூட்ஸ் தான் இருக்குது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு. ஸோ இங்கே 3ஆவதாக நம்பர் இருக்குது ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் சி டிவைடட் பை ஏ. இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது ப்ராப்ளமோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு டேபிளர் காலமும் போட்டிருக்கேன், அதை வச்சு சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போது இது ஒரு டிஆர்பியில் கேட்ட கொஸ்டினை, த ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2, 3, -1, அதாவது ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம போன கிளாஸில் எப்படி பார்த்தோம், x - 2 இன்ட்டு x - 3 இன்ட்டு x - 1 இப்படி போட்டு நம்ம அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா. இப்போ அதை எப்படி ஈஸியாக நம்ம இப்போ பார்த்த ஃபார்மேட் வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், ஓகேவா. இதோட ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, 3 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரூட்டை ஆட் பண்ணலாமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 3 ரூட் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், செகண்ட் மைனஸ் பி பை ஏ தானே நமக்கு கிடைக்கும். அதுதானே இப்போ போன வாட்டி நம்ம பார்த்தோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் பி பை ஏ கிடைக்கும், ஓகேவா. இப்போது நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. என்னது 2 + 3 - 1, இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 4 கிடைக்கும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் பி பை ஏ வரணும். மைனஸ் பி பை ஏன்னா என்ன போடணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமாவோட வேல்யூ என்னது 4 கிடைக்கிது. அப்போது -4 பை ஏன்னு போடலாமா. ஏவோட வேல்யூ என்ன, இங்கே எல்லா ஆப்ஷன்லையுமே x³ முன்னாடி 1 தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக ஏக்கு 1 தான் வரணும். அப்போது -4, ஓகேவா. கொடுத்துருக்கிற ரூட்டை ஒன்றா ஆட் பண்ணுறோம். ஒன்றா ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் பி பை ஏ கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் நம்ம என்ன சொல்லுவோம், இது ப்ளஸ்ஸு 4 டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற எல்லா ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிற ரூட்டு 2, 3, -1. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -6 கிடைக்குது, ஓகேவா. நம்ம ஃபார்மேட் படி இங்கே ப்ளஸ் மைனஸ் ஃபோர்த் டேர்முக்கு என்ன வரும், மைனஸ் வரும். மைனஸ் சி பை ஏ ஈக்குவல் டு -6. அப்போ சியோட வேல்யூ என்ன வரும், 6 வரும், ஓகேவா. சியோட வேல்யூ 6, மைனஸ் பி பை ஏ செகண்ட் டேர்மோட வேல்யூ -4. இப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் செகண்ட் டேர்ம் -4 எதுக்கு வருது, பி ஆப்ஷனுக்கு வருது. கான்ஸ்டன்ட் டேர்ம் +6 இங்கே வருது, 3ல் வருது. பட் -4 இந்த ஒரு ஆப்ஷனில் வரனால நமக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர், ஓகேவா. இப்படி தான் வந்துட்டு கொடுத்துருக்கிற ரூட்ஸை வச்சுட்டு எந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இதையவே வந்து நான் உங்களுக்கு ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, ax² + bx + c. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக நமக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும், ஆல்ஃபா பீட்டான்னு 2 ரூட்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. அப்போ சம் ஆஃப் த ரூட் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. செகண்ட் நம்பர் இங்கே என்ன இருக்குது, b இருக்குது. 3 நம்பர் இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோம், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதுவோம். செகண்ட் நம்பரோட சிம்பிள் என்னது, மைனஸ். அப்போது -b பை ஏ தான் இதோட சம் ஆஃப் த ரூட். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கடைசி இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 3rd பிளேஸில். 3rd பிளேஸோட சிம்பிள் என்னது, ப்ளஸ். அப்போது ப்ளஸ்ஸு சி பை ஏ தான் நமக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா தான் நமக்கான ரூட்ஸு. ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆல்ஃபா, அதாவது இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு ஒன்றா ஆட் பண்ணால் அதை சம்மேஷன் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா இப்படி 2 ஆட் பண்ணால் ஆல்ஃபா பீட்டா சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லுவோம். அடுத்தது ஆல்ஃபா பீட்டா காமா, காமா பீட்டா டெல்டா இப்படி 3 ஆட் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவோம், ஓகேவா.
எவ்வளோ டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறோங்கிறத பொறுத்து அந்த சம்மேஷன் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குது. ரூட்ஸ் வந்துட்டு ரூட்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போது ஒரு டேர்மாக ஆட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாக்கு என்ன வரும், ஒன்றா ஆட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் எழுதுவோம். செகண்ட் டேர்மோடது பி பை ஏ. செகண்ட் டேர்முக்கு என்ன சிம்பிள் வரும், மைனஸ் வரும். ஓகேவா. அடுத்தது ரெண்டாக ஆட் பண்ண போகிறோம். அதாவது சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா, இப்படி ரெண்டாக ஆட் பண்ணுறோம். ரெண்டாக ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், செகண்ட் டேர்முக்கு அடுத்தது என்ன, தேர்ட் டேர்ம். செகண்ட் டேர்முக்கு மைனஸ் கொடுத்துருக்கோம். அப்போ தேர்ட் டேர்முக்கு நமக்கு என்ன வரும், ப்ளஸ் வரும். இப்போ ப்ளஸ் தேர்ட் டேர்ம் என்னது, சி டிவைடட் பை ஏ. ஓகேவா. இதுதான் இந்த சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ. அடுத்தது 3 ஆட் பண்ணணும். ஓகேவா. எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதனால் ஒரு டைம் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். 3 டேர்ம் கொடுக்கும்போது நம்ம சிங்கிள் நம்பராக எடுத்தோம். அடுத்தது டபுள் நம்பராக எடுக்கிறோம். அடுத்தது 3 கொடுத்துட்டாங்க, 4 கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 3 தடவை நம்ம ஆட் பண்ணி முடிக்கிற மாதிரி வரும். ஓகேவா. அடுத்தது இதோட ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டா காமா. ப்ராடக்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கடைசியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லியிருக்கிறேன். கடைசியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் டி பை ஏ. டிக்கு இங்கே என்ன சிம்பிள் வரும், ப்ளஸ் மைனஸ் வரும். ஓகேவா. அப்போது இந்த டேர்புலர் காலம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e. அதாவது இங்கே நமக்கு பவர் 4 இருக்குது. அப்போ 4 ரூட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஆட் பண்ணால் நம்ம என்ன எழுதணும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா என்னன்னு எழுதுவோம், சம்மேஷன் ஆல்ஃபான்னு எழுதுவோம். அதோட வேல்யூ என்னது, செகண்ட் டேர்ம் என்னது, மைனஸ் பி பை ஏ. அடுத்தது 2 ஆட் பண்ணுறோம். 2 ஆட் பண்ணால் என்ன போடுவோம், தேர்ட் டேர்முக்கு நம்ம என்ன வந்து சிம்பிள் கொடுக்கணும், செகண்ட் டேர்முக்கு மைனஸ் கொடுத்துட்டா தேர்டுக்கு என்ன கொடுப்போம், ப்ளஸ் கொடுப்போம். அடுத்தது சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா. இங்கே வந்து நமக்கு 4 ரூட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ நம்மளால் 3 ஆட் பண்ண முடியும் இல்லையா. 3 ஆட் பண்ணால் என்ன வரும், அடுத்த டேர்ம் இங்கே சிக்கு அடுத்த டேர்ம் என்னது, டி. இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ அடுத்ததுக்கு நம்ம என்ன கொடுப்போம், மைனஸ் கொடுப்போம். மைனஸ் டி பை ஏ தான் 3 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இப்போ இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்னது, இ பை ஏ தான் நமக்கு வந்து கிடைக்கும். சிம்பிள் என்ன வரும், இது ப்ளஸ்ஸு மைனஸ் எகெயின் என்ன கிடைக்கும், ப்ளஸ். அப்போ இதுக்கு ப்ளஸ் இ பை ஏ தான் ஆன்சர். ஸோ நமக்கு எவ்வளோ ரூட்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டேர்ம். ஓகேவா. செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். செகண்ட் டேர்முக்கு நம்ம மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். 2 ஆட் பண்ணால் என்ன வரும், தேர்டு டேர்மு ப்ளஸ் கொடுப்போம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். 3 ஆட் பண்ணால் அகெயின் மைனஸ் ஃபோர்த்து டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா என்ன, கடைசியில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்முக்கு ப்ளஸ் கொடுக்கணுமா மைனஸ் கொடுக்கணுமாங்கிறது அந்த ஈக்குவேஷனில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுங்கிறத பொறுத்தது. ஓகேவா. டிவைடட் பை, ஆனால் எப்பயுமே டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம் தான். ஓகேவா. இது புரியுதான்னு பாருங்கள். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் இன்னொரு வாட்டி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர். இதுதான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். இதில் ஏ வேல்யூ 1, பி வேல்யூ பி, சி வேல்யூ கியூ,
டி வேல்யூ 6. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம்மேஷன் ஆல்ஃபா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம்மேஷன் ஆல்ஃபானா என்ன? கிவன் ரூட்ஸை நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும். ஓகேவா? அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா அப்படி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சம்மேஷன் ஆல்ஃபா. ஒன்று ஒன்றா ஆட் பண்ணால் நம்ம எந்த டேர்ம் எழுதுவோம்? செகண்ட் டேர்மு எழுதுவோம். ஓகேவா? ஞாபகம் இருக்கா? ஒன்று ஒன்றா ஆட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம் எழுதுவோம் இல்லையா? செகண்ட் டேர்முக்கு நம்ம என்ன சிம்பிள் கொடுப்போம்? மைனஸ் கொடுப்போம். இப்போ இங்கே செகண்ட் டேர்ம் இது பி. பியோட வேல்யூ என்னப்பா? பி. பிக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ 1. அப்போ நம்மளுக்கு சம்மேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது? மைனஸ் பி கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டா. ரெண்டு ஆட் பண்ண என்ன பண்ணுவோம்? தேர்டு டேர்ம் எழுதுவோம். தேர்டு டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். சிம்பிள் என்ன வரும்? தேர்டு டேர்முக்கு ப்ளஸ் தான் வரும். இங்கே நமக்கு கிவன் தேர்ட் டேர்ம் என்னது? சி. சியோட வேல்யூ என்னது? கியூ. கியூக்கு முன்னாடி ப்ளஸ் தான் போடுறோம். ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ 1. அப்போ சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டாக்கு என்ன வருது? கியூ தான் நமக்கு ஆன்சராக கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா காமா. ஆல்ஃபா பீட்டா காமானா என்ன? இந்த ரூட்ஸோட ப்ராடக்ட்டுக்கு நம்ம எப்பவுமே என்ன எழுதுகிறோம்னு சொல்லியிருக்கிறேன்? கடைசியாக இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் எழுதுவோம். ஓகேவா? ஆர் டிவைடட் பை 1. ஆருக்கு நம்ம இங்கே என்ன சிம்பிள் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, செகண்ட் மைனஸ், தேர்டு ப்ளஸ். அப்போ ஆருக்கு என்ன பண்ணணும்? மைனஸ் கொடுக்கணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -6 வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர். சம்மேஷன் ஆல்ஃபான்னா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவா? அப்போ சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னால் என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர், அதாவது அதையே நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர்னால் என்னன்னு தெரியணும். அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் நமக்கு தெரியணும். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை டிரைவ் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்கூல் புக் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இங்கே நான் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன், அதை அப்படியே வந்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போது a plus b plus c the whole square ஓட ஃபார்முலா என்ன? a square plus b square plus 2ab plus 2bc plus 2ca வா? நெக்ஸ்ட்டு இந்த 2-ஐ காமனாக எடுத்துக்கலாமா? இந்த மூணுலேயும் காமனாக எடுத்தால் என்ன வரும்? 2 into ab plus bc plus caன்னு கிடைக்கும். நமக்கு இப்போ என்ன தேவை? a square plus b square c square தான் நமக்கு வேணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர், அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் தான் நமக்கு வேணும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை நான் வந்துட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிற டேர்ம் நமக்கு மைனஸ் ஆகும். அப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் plus c square equal to a plus b plus c the whole square minus 2ab plus bc plus ca. இதுதான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை வச்சு ஈஸியாக எழுதிட முடியும் இல்லையா? a plus b plus c the whole squareனா என்ன? ஆல்ஃபா plus பீட்டா plus காமா the whole squareா? ஆல்ஃபா plus பீட்டா plus காமாக்கு நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்? -p. அப்போ அந்த -p-யை ஸ்கொயர் பண்ணி எழுதினாலே நமக்கு இந்த வேல்யூ ஓகே. அடுத்தது -2 ஆஃப் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, அதாவது டேர்ம்ஸ் ரெண்டாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சம்மேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா, அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிது? கியூ. அந்த கியூவை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கிது? -p-யை ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர் கிடைக்கும் -2q. அதுதான் இதோட ஆன்சர். சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயரோட வேல்யூ என்ன? p ஸ்கொயர் -2q. ஓகேவா? யூஜிடிஆர்பி பொறுத்தளவில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா வரும். நான் வீடியோஸில் 1 or 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரூப்பில் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் டெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷனோடவே உங்களுக்கு வந்துட்டு ஆன்சரும் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பாருங்கள், சமேஷன் 1/ஆல்ஃபா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ 1/ஆல்ஃபா ஸ்கொயர் எப்படி போடலாம்? 1/ஆல்ஃபா ஸ்கொயரை
எப்படி எழுதலாம்? 1/α ப்ளஸ் 1/βன்னு எழுதலாமா? ஏன்னா இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர்னால் நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு தான் எழுதுவோம். சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா அதே ஃபார்மேட்டில் நான் என்ன எழுதியிருக்கிறேன்? 1/α ப்ளஸ் 1/βன்னு எழுதியிருக்கேன். இப்போ இங்கே வந்து எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா மேலே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வருமா? சம்மேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு என்ன வேல்யூ? சம்மேஷன் ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னா என்னது? சம்மேஷன் ஆல்ஃபாவோட வேல்யூ. சாரி, இங்கே ஸ்கொயரை விட்டுட்டேன். ஒன் பை ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1/β ஸ்கொயர்னு வருமா? எல்சிஎம் எடுத்தால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னு வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ என்னது? இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கண்டுபிடிச்சோம்? சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிச்சோமா? அதோட வேல்யூ என்னது? p ஸ்கொயர் மைனஸ் 2q. அதை வந்து நம்ம இங்கே அப்படியே எழுதிக்கிறோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு. ஓகேவா? இதுவும் ஸ்கொயர் தானே. சம்மேஷன் ஆல்ஃபானா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ சம்மேஷன் ஆல்ஃபா ஸ்கொயர்னா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம போன ப்ராப்ளமில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? p ஸ்கொயர் மைனஸ் 2qன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை அப்படியே எழுதிக்கிறோம் டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இப்போ இங்கே பாருங்கள், சம்மேஷன் ஆல்ஃபா பீட்டாக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? q. அப்போது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம என்ன போடலாம்? q ஸ்கொயர் போடலாமா? இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? மேலே p ஸ்கொயர் மைனஸ் 2q கிடைக்குது, கீழே q ஸ்கொயர் கிடைக்குது. இதுதான் சம்மேஷன் 1/α ஸ்கொயரோட வேல்யூ. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இன்னும் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து அதை குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இந்த நோட்ஸையும் அப்படியே உங்களுக்கு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அப்படியே இந்த நோட்ஸையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.